எல்லாருக்கும் இந்த சம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற இந்த ஃபைன்ஸ் ஏதாவது தவறான மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய ஒரு செயலையோ ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லை ஒரு பார்த்திங்கன்னா அன்ஹைஜீனிக் ஃபுட் ப்ராக்டிசஸில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதையும் நம்ம பண்ணலாம். இப்பயும் ரூல்ஸ்லாம் இருக்குது, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. நிறையா பாதுகாப்பற்ற உணவை உட்கொண்டு நிறைய பேர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையும் இருக்குது, இறப்பு கூட ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது, கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்ம ஃபைன்ஸ்லாம் பண்ணுவோம். அதான் நம்ம ஓவர் வெயிட் இஸ் நாட் சைன் ஆஃப் ஹெல்த்தி பீயிங் ஹெல்த்தி. நம்ம ரைட் வெயிட்டில் இருக்கணும். குழந்தைங்களுக்கு நம்ம பேரண்ட்ஸ்க்கும் அந்த இன்ஃபர்மேஷன் சின்ன வயசில் நிறையா சாப்பிடு இன்னும் பத்தில் இன்னும் சாப்பிடுன்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். கரெக்டாக எப்போ வி ஷுட் நோ வென் டு ஸ்டாப். அந்த குழந்தை போதுன்னு சொல்கிறப்ப நிறுத்தணும். நம்ம எங்கே எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு ஆங்ஸைட்டி என்ன இருக்குன்னா, நம்ம குழந்தை சரியாக போது அளவுக்கு சாப்பிட்டாச்சா இல்லையா அப்படின்னு ஒரு ஆங்ஸைட்டிலே நம்ம அதிகமாக வி டென் டு ஃபீட் தெம் மோர். அதெல்லாம் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கேப்ஸ் இருக்குது. நம்ம ஆக்டிவிட்டி நம்ம இதுக்கு எப்படின்னா பேரண்ட்ஸ் ஷுட் லீட் பை எக்ஸாம்பிள் தான். நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் நம்ம இஃப் தே ஆர் இன்டு எக்ஸசைஸ், டெய்லி போகிறோம், வாக்கிங் போகிறோம், கம்பல்சரியாக போகிறோம், ஜாக் பண்ணுறோம், ஜிம் போகிறோம் அப்படின்னா சில்ட்ரன் வில் ஃபாலோ சூட். அதுதான். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஹெல்த்துங்கிறது மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் இருந்தால் தான் பண்ண முடியும். டெஃபினட்டாக பண்ணலாம். ஷூர். தேங்க்யூ ஸோ மச். என்ன மேடம்? டெஃபினட்டாக அதை பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பிங்கில் கிளவராக அவங்களோட மேனேஜ்மெண்ட்டில் கரெக்டாக பில்லிங் போகிற இடத்துல நிறைய அந்த சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போய் கண்டிப்பாக போகிறப்ப நம்ம கொடுத்தோம். இல்லை அதே மாதிரி இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் ஆட்லாம் இருக்கும்ல, ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா தான் ஹெல்த்தி அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பட் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நிறையா சுகர் தான் இருக்கும். ஸோ சுகர் தான் இந்த மாதிரி தான் மார்க்கெட் பண்ணுறாங்க. அப்புறம் முக்கியமாக திஸ் பிரிங்ஸ் டு மை அட்டென்ஷன் ஆஃப் அனதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா 6 மாதம் வந்து அந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ டாக்டர் அண்ட் ஆல்சோ ஆஸ் அன் ஹெல்த் மினிஸ்டர் ஐ எம் சேயிங் திஸ். நம்ம தாய்ப்பால் தான் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆனால் அந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் மில்க் அதை நம்ம மார்க்கெட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரைவேட் செக்டர் கண்டிப்பாக அவங்களுடைய மோட்டிவ் எப்போயுமே ப்ராஃபிட் மோட்டிவ் தான். தேர் ருத்லெஸ், தேர் மோட்டிவ் இஸ் ஒன்லி ப்ராஃபிட். ஆஸ் யூ செட், நம்ம வி ஷுட் ஃபைண்ட் வேஸ் அண்ட் மீன்ஸ் ஹவு டு இந்த மாதிரி அட்ராக்டிவாக இந்த அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் நம்ம இது பண்ணிவிட்டு அதெல்லாம் எப்படி பிஹைண்ட் திஸ் கேட்டால் தான் எடுத்து காட்டுற மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் முன்னாடியே இருக்க டிஸ்பிளே பொருளாக இல்லாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் வில் எக்ஸ்ப்ளோர் மேடம். தேங்க்யூ டாக்டர். நிறைய நேரத்தில் வந்து சேஞ்சாகவே சாக்லேட் தான் கொடுக்குறாங்க. ஆமாம், சேஞ்சாக சாக்லேட். So yeah, we'll take one last question. One. Yeah. Sir, I'm Dr. Kannan Girish, psychiatrist. Sir, one area that is very neglected a lot is school mental health program. Actually, it comes under your ministry.
but all the time there is no allocation of funds there. So I talked once to the union government also. They have funds, but none of them is being dispatched. Is there some possibility in the new government that you can start a policy? Because one very beautiful chapter 14 and 15 is all about stress, loneliness, and how mental health is actually a big cause for early onset of many diseases, including heart attack, sudden heart attack, sleep disorders, and diabetes. So is there something that we can do for students, especially in the age group of 8th standard, right up to college final year? Something where you can allocate as funds and get into this thing, either as awareness or identifying diseases much earlier, stress-related disorders. டெஃபினட்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேர்னிங் ஷுட் பி ஃபன். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறப்ப ஒரு சந்தோஷம் கொடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு குழந்தைகள் ஒரு சந்தோஷமாக கற்றுக்குறாங்களா அப்படிங்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இன் டுடேஸ் ஏஜ் அவ்வளோ காம்படிட்டிவாக இருக்கிறதுனால நேச்சுரலாக என்ன தான் பண்ணாலும் வி டென் டு ஒரு குழந்தை ஒரு பிரைட்டாக இல்லை டல்லான்னு எதை வச்சு டிசைட் பண்ணுறோம், அவங்க வாங்குகிற மார்க்ஸை வச்சு டிசைட் பண்ணுறோம். இந்த மாதிரி இல்லாமல் அவங்களுடைய ஹோலாக அவங்க அன்கண்டிஷனலாக பாசிட்டிவ் சப்போர்ட், ஒவ்வொரு பேரண்ட்டோட கடமை வந்து குழந்தை அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட் அண்ட் அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் சப்போர்ட்டு தான் அந்த குழந்தைக்கு நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் மார்க்ஸ் அண்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் தே அச்சீவ், அவங்க எவ்ரி இண்டிவிஜுவல் எவ்ரி சைல்டு இஸ் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு அந்த கான்ஸ்டன்ட் அந்த சப்போர்ட் சிஸ்டம் எவ்ரி பேரண்ட் ஷுட் ப்ரொவைட் டு தேர் சில்ட்ரன். அது ஹேவிங் செட் தட், coming to your question, definitely Tamil Nadu is going to launch a மனநலம் மிஷன். ஒரு கேம்பெயின் இருக்குது. கண்டிப்பாக மென்டல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் தட் இஸ் அ நீட் ஆஃப் த அவர் ஆல்சோ. பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் இப்போ WHO ஸ்டடி படி செகண்ட் மோஸ்ட் அதிகமான பாதிக்கப்பட்ட நோய்களில் மென்டல் ஹெல்த் தான். எவ்ரிபடி இங்கே ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்களே இருக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா ஒருத்தர் நம்ம இப்போ ஒரு காய்ச்சலில் படுத்துருக்கணும், அவர்கிட்ட போய் படுத்துருக்கணும், போய் உங்களாம் ஒன்றும் இல்லை எந்திரிச்சு வா விளையாடலான்னு சொன்னால் எப்படி எந்த அளவுக்கு தவறோ அதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறவனை போய் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா வா பார்த்துக்கலான்னு சொல்கிறதும் தவறு தான். ஏன்னா ஒரு டிப்ரெஷன் ஒரு மனநோய் இருக்குது, அது வந்து இட்ஸ் அன் ஆர்கானிக். இட்ஸ் டியூ டு எப்படி நமக்கு உடம்புக்கு காய்ச்சல் வருதோ அதே மாதிரி பிரெயினில் நடக்கிற சில பயோகெமிக்கல் சேஞ்சஸ்னால தான் ஒருத்தர் சம்படி இஸ் சேட் ஆர் தே ஆர் கெட்டிங் டிப்ரெஸ்ட். அவங்க ஹீ நீட்ஸ் மெடிக்கல் அட்டென்ஷன், ஹீ நீட்ஸ் மெடிக்கல் சப்போர்ட். அவங்க ஜஸ்ட் கவுன்சிலிங் வில் நாட் ஹெல்ப். இந்த அவேர்னஸை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். டெஃபினட்டாக இந்த தமிழ்நாடு மென்டல் ஹெல்த் மிஷனில் வி ஆர் கோயிங் டு டேக் இட் அப். தேங்க்யூ டாக்டர். புக்கு லான்ச் பண்ணது இவரு, கடைசி இவரை விட்டுட்டீங்க எல்லாம். அவருக்கான எந்த கேள்விகளாக இருந்தாலுமே நீங்கள் ஆக்சுவலி புக்கில் யூ கேன் ஹேவ் ஆல் தி ஆன்சர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஏன்னா இந்த விஷயத்த வந்து ஜென்ரலாக என்ன சொல்ல, நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது இக்னோர் பண்ணிட்டோன்னா இட்ஸ் நெவர் கோயிங் டு கோ அவே. ஆனால் அந்த ஒரு கான்வர்சேஷன்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த கான்வர்சேஷன்ஸ் தட் வீவ் ஹேட் டுடே அது வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம கடந்து போகக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் கிடையாது. அண்ட் அது எவ்வளோ இம்பார்ட்டண்டான கான்வர்சேஷனாக இருந்தால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஹெல்த் மினிஸ்டர் வி ஹேவ் ஹிம் ஹியர் ஹைலைட்டிங் த ஃபேக்ட் தட் ஏன் இந்த புக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அவரும் ஹைலைட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கணும், நல்ல ஒரு கம்யூனிட்டி இருக்கணும், நல்ல ஒரு நாடாக நம்ம வளரணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஹாப்பினஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம சுற்றி இருக்கவங்க அத்தனை பேருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருந்தால் இட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். ஏன்னா நிறைய நேரங்கள் என்ன ஆகும்னா ஜஸ்ட் வென் வி ஆர் growing, just when we want to grab something, அந்த மாதிரி மொமெண்ட்டில் நம்ம வீட்டில் யாருக்காவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா we'll have to pause everything and then we'll have to put எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு தான் நம்ம அவங்க ஹெல்த்துக்கு வந்து நம்ம கேர் எடுத்துப்போம். பட் வாட் இஃப் நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தங்களும் ஹெல்த்தியாக இருந்தால் அந்த ஃபேமிலியோடைய ஹாப்பினஸ், அந்த ஃபேமிலியோடைய ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த்லேருந்து அவங்களுடைய மென்டல் பீஸ்லேருந்து எல்லாமே எப்படி மாறக்கூடும். அப்படி ஒரு ஐடியல் ஃபேமிலியை, ஐடியல் ஹெல்த் கண்டிஷனை உருவாக்குறதுக்கு திஸ் பர்டிகுலர் புக் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இந்த புக்கை வந்து பாருங்கள், அதோடைய சாப்டர்ஸை வந்து நீங்கள் போய் பாருங்கள். ஸோ த 100-year blueprint அப்படிங்கிறது இட் கவர்ஸ் எவ்ரி திங், ரைட் ஃப்ரம் யுவர் ஃபுட், யுவர் மென்டல் ஹெல்த், அடிக்ஷன்ஸ், அடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி, உங்கள் ஃபேமிலி, யுவர் மென்டல் ஹெல்த் எல்லாமே அந்த புக்கில் இருக்குது. வாட் எவர் வில் மேக் அஸ் ஃபீல் குட் அபவுட் ஹவு வி ஆர்.